இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிக அழகான ஒரு ஊர். இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான். அப்படியே நம்ம தேனியிலேருந்து அப்படி கேரளா போகிறனால தமிழ்நாட்டோட அழகும் மற்றும் கேரளாவோட அழகும் ரெண்டும் எல்லாமே கலந்து ரொம்ப ஒரு ரம்யமான ஒரு அழகான ஒரு ஊர் கம்பம். ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் பார்க்கும்பொழுது நமக்கு புதுசாக வித்தியாசமாக எங்கேயாவது போகணுன்னு பார்க்கும்பொழுது தான் நமக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேயே தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள கம்பம் மற்றும் கம்பம் பள்ளத்தாக்கு நினைவுக்கு வருது. கம்பம் மற்றும் கம்பம் பள்ளத்தாக்கு பல வகையில் நமக்கு ஒரு ரொம்ப பல வேளாண்மை சார்ந்த ஒரு மாவட்டம். அதில் தான் திராட்சை தோட்டங்கள் நிறைய இந்த கம்பம் பள்ளத்தாக்கில் இருக்கும். கிரேப் வேலியோட நகரங்கிறது கூட இந்த மாதிரி நம்ம வித்தியாசமாக எப்படி மகாராஷ்டிராவில் நாசிக்க சொல்லுவோமோ, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தேனி மாவட்டத்தில் கம்பம் மிகவும் பேர் போன ஒரு இடம். இந்த பகுதியில் தான் நமக்கு ரொம்ப பெரிய வித்தியாசமாக என்ன இருக்குன்னா, கம்பம் அதுவே ஒரு ரம்யமான பகுதி. நிறைய ஒரு பேடி ஃபீல்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி திராட்சை தோட்டங்கள்லாம் இருக்கும். இன்னொரு பகுதியில் பார்த்திங்கன்னா, அந்த ஒரு மைய பகுதியிலேருந்து ஒரு பக்கம் போனால் தேக்கடி, இன்னொரு பக்கம் போனால் மூணாறு போடிமெட்டிலேருந்து இன்னொரு பக்கம் போனால் சுருளி ஃபால்ஸு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் தள்ளி போனால் பெரிய குளம், அதை தாண்டி போனால் கொடைக்கானல். நிறைய ஏரியாஸ் இந்த பள்ளத்தாக்குலேருந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரத்தில் அமைந்ததுனால நிறைய ட்ரெக்கிங் ரூட்ஸு, நிறைய பேர் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட பர்மிஷனோட நம்ம ட்ரெக்கிங்க்கும் இந்த ஏரியாவில் பர்மிஷன் போட்டு நடைப்பயணமாக இந்த மலை அடிவாரத்துலேருந்து மேலே அப்ரூவ்டு பாத்ஸில் போயிட்டு வரக்கூடிய காட்சிகளும் நமக்கு இந்த பகுதியிலேருந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது.
நம்ம சேலம்லேருந்து அப்படியே நம்ம என்ரோட் போகும்போது பல ஊர்கள் தாண்டி தாண்டி வரும்போது ரொம்ப அழகாக இருக்கும். லைக் ஜஸ்ட் என்ஜாயிங் த ட்ரிப் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃப்ரீ மைண்டோட நம்ம போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சன்ரைஸ் பார்க்கலாம், சன்செட் பார்க்கலாம், அண்ட் வழியில் இருக்கிற வந்து ஈட்டரிஸ்லேயும் டீ கடையிலையும் டீ சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணியிருக்காங்களோ சாப்பிட்டுட்டு போகிறது, அதோட ட்ராவல் சுகமே ரொம்ப தனி. ஸோ இது வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து நம்ம ஜியாகிரஃபியில் நம்ம நிறைய படிச்சிருப்போம் சின்ன வயசில். பட் இதோட லொக்கேஷன் என்ன, இதோட முக்கியத்துவம் என்ன, இந்த ஜியோகிராஃபிக்கல் ஃபீச்சர்னால வந்து நம்ம சவுத் இந்தியாவுக்கு என்ன பெரிய ஒரு அட்வான்டேஜ், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ நேர்களே, ஐம் ஷூர் நீங்கள் ரொம்ப ரசிச்சிருப்பீங்க இந்த காட்சியிலேயே. நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம் வித் yet another இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஊர் அண்ட் an எபிசோட் ஆஃப் சுற்றுலா பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.